அம்மு என் கை பாத்தீங்களா? அழகா இருக்கே. நான் ஒரு குட்டி மெஹந்தி, ஆர்கானிக் மெஹந்தி ட்ரை பண்ணேன். ஸோ நிறைய பேர் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல மெஹந்தியே வைக்கிறது இல்லை, குறிப்பாக மருதாணி. எனக்கு அந்த குல்லா வைக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதோட பெனிஃபிட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுல என்ன பெனிஃபிட் இருக்க போகுது? என்னது எது எது என்னது மெஹந்தி பெனிஃபிட் தெரியாதா? அந்த காலத்துல எதுக்கு தெரியுமா எல்லாமே இந்த குல்லா வைக்கிறாங்க? அந்த ஃபிங்கர் டிப்ல பாத்தீங்கன்னா நம்ம பாடியோட லிவரோட ஃபங்க்ஷன் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும். அந்த ஃபிங்கர் டிப்பை நம்ம வந்து கூல் பண்ணும்போது லிவர் வந்து ரொம்பவே காமா இருக்கும். உங்க பாடி வந்து நேச்சுரலாவே லிவரை டிடாக்ஸ் பண்ணி கொடுக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. கண்டிப்பா அம்முவோட ஃபாலோவர்ஸ் இருந்தீங்கன்னா ரெகுலரா மெஹந்தி வைங்க, அதுல குறிப்பா வந்து குல்லா வைங்க. ஆனா அது கோல்ட் ஆகும்னு சொல்றாங்களே தலையில வச்சா? இல்ல அது எப்பன்னா நைட்டு தான் நம்ம வைக்க கூடாது. கண்டிப்பா ஆஃப்டர்நூன் டைம்ல வைக்கலாம். அண்ட் மோர் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸாவது நம்ம இது ஒரு ஹேபிட்டா எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அந்த கோல்டு வரும். அப்புறம் வந்து பாடியோட இன்ஃப்ளமேஷன் கம்மியாயிடுச்சு, ஹீட் கம்மியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கோல்டு வராது. ஸோ நான் இன்னைக்கு குட்டியாக தான் வச்சிருக்கேன். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டென்சில் ஆர்ட்னு சொல்லுவாங்க. பட் மெஹந்தி பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சது தான். இது என் பையனுக்காக நான் வச்சேன்.